அடுத்ததாக திருப்பரங்குன்றம் பெட்டிஷனை தாக்கல் செய்த ராம ரவிக்குமார் அவர்களை நம்ம கூப்பிட்டு ஹானர் பண்றோம். இந்து தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் ஏற்கனவே ஐயா ராமகோபாலன் அவர்களோடு வீரத்துறவியோடு இணைந்து பயணித்தவர். அதற்கு பிறகு இந்து முன்னணியில் இருந்தார். அதற்கு பிறகு தனியாக ஒரு இயக்கம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நீ சொன்ன மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவு வருவதற்கு காரணமாக இருந்த அந்த வழக்கை தொடுத்ததில் முதன்மையானவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள். ஏற்கனவே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சனாதன தமிழர் சங்கமத்தில் அவர் கலந்துகிட்டாரு. அப்போதைக்கு அவர் உரை நிகழ்த்தவும் செய்தாரு. என்னன்னா லாஸ்ட்ல அவர் அந்த பாடிய பாட்டு இன்று வரை எனக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. மிகவும் ஒரு உணர்ச்சி பொங்க பாடக்கூடிய ஒரு பாட்டு. இப்போது கூட பார்த்த அப்படின்னா இப்ப இறுதியாக இப்போ கடைசியா தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட பூரணச்சந்திரனுடைய அந்த மரணம் வரை பார்த்த அப்படின்னா இந்த நிமிடம் வரை நியாயம் என்பது கிடைக்காமல் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் பெரும்பாலான இந்து மக்களுடைய மனதில் எண்ண ஓட்டமாக வந்திருக்கிறது. அதற்கான விதைத்ததில் மிக முக்கியமான ஒரு பெரும் பங்காற்றியவர். அவர் உரை நிகழ்த்துகிறார். அது மட்டும் அல்லாமல் அவருக்கு நாம் ஒரு விருதையும் கொடுக்கிறோம். திரு ராம ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு விருதும் கொடுக்கிறோம். அந்த விருதை பெற்றுக்கொண்டு ஏற்புரையாற்ற திரு ராம ரவிக்குமார் அவர்கள் நம்முடைய சனாதன தமிழர் சங்கத்துக்கு வர. எப்ப சனாதன தமிழர் சங்கமும் மீண்டும் சொல்லிடலாம், 25 டிசம்பர் காலை 8:44 முதல் தொடங்கவிருக்கு. சின்மயா தப்போவன் ஹால், சேட்பட்ல. ஆமா, எல்லோரும் வரலாம். அனைவருக்கும் மதிய உணவும் அங்க நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அங்க நல்ல காஃபி, வேற எதுவும் கிடையாது, நல்ல காஃபி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு எளிமையான ஒரு சைவ உணவு உங்களுக்கு அங்க பரிமாறுவதற்கு தயாராக இருக்கும். அனைவரும் குடும்பத்தோடு வர வேண்டும். அதுதான் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அடுத்த தலைமுறை இந்த சனாதன தர்மத்தை பற்றிய ஒரு புரிதலை எட்டுவதற்கான ஒரு சின்ன ஒரு விதையாக இந்த நிகழ்வு அவர்களுடைய மனதில் ஒரு விதையை விதைப்பதற்கான சாத்தியம் இருக்குது. அதனால அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துறோம்.